குருவை பற்றி வெளியில் ஒருத்தருக்கு தெரியலையேன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கம், ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவரை எப்படி நான் வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதுக்காக நான் போன ஒரு 5 வருஷமாக இதே வேலை தான் எனக்கு. 95 இயர்ஸ் ஆகிற நேரத்தில் என்னால் அவ்வளோ நடக்க முடியாது, கொள்ள முடியாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நான் அந்த எக்ஸ்ப்ளரேஷன் ஆரம்பித்த சுவாமிகளை பற்றி அவர் எழுதி வச்ச ஒரு குறிப்பு இருக்குது, ஒரு புக் இருக்குது. அவர் கையால் எழுது, அவர் கையெழுத்தை கூட அவளுக்கு காமிக்கலாம். அந்த புக்கிலேருந்து நான் சேகரித்த விஷயங்களை வச்சு தான் அவருடைய இந்த சரித்திரத்தை நான் எழுதி முடிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு இடத்துல ராமசாமி செட்டியார் இருந்து பன்ருட்டியில், அவர் தான் நான் சொன்னேன் அவருடைய சமாதிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வருவார். ராமசாமி செட்டியார் வீட்டை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவரை பற்றி தெரியும், பழைய பர்மார்ஷல் ஏஜென்ட்டு, அவ்வளோதான் தெரியும். யார் ராமசாமி செட்டியார் அப்படின்னு யாரும் கேட்டால் எனக்கு ஒரு வார்த்தை தான் சொல்ல தெரியும். நான் தெருவாக சுற்றுறேன் பன்ருட்டியில், எப்படி இவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்குள்ளே வரேன். ஊருக்குள்ளே தெரு ஓரமாக ஒருத்தன் பேமெண்ட் மேலே ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு 75-80 வயசுக்குள்ளே இருக்கும். அவனை போய் கேளுங்க, அவன் என்ன சொல்கிறாரு, என்னங்க ராமசாமி செட்டியாரா? அவருடைய பேரை இந்த 3வது தெருவில் கடை வச்சுருக்கான். நம்ம சொல்கிறோமே கடவுள் இல்லை குரு இல்லைன்னு சொல்லிட்டு, குருவனுடைய பவர் எங்கே இருக்குது? இல்லைன்னா ஒன்றுமே தெரியாமல் மொட்டை தாதா குட்டையில் விட்டான். நான் போய் ராமசாமி செட்டியார் பன்ருட்டியில் இருந்தவர் பழைய காலத்து பர்மார்ஷல் ஏஜென்ட்னா யாருக்கு தெரியும்? இன் 20s 30s 1920 30s இதை பற்றி எப்படி தெரியும்? கேஷுவலாக ஒருத்தர் போய் கேட்க அவன் கரெக்டாக எனக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்டு, அவருடைய பேரன். அப்புறம் அங்கே அவர் ஒரு சின்ன ஒரு கோயில் அமைச்சிருக்கார் சுவாமிகளுக்கு அந்த பன்ருட்டிலேயே. அது பேர் என்னென்னா சாமியார் மடம் அந்த ஊரில். அதனால் எங்களுக்கு அப்படி கேட்க தெரியல. அப்புறம் பார்த்தாக்கா அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்குன்னா சுவாமிகளுடைய ஒரு 5 பொன் சிலை இருக்குது, அங்கே ஒரு வெங்கடேஸ்வரர் சிலையும் இருக்குது. ரெகுலராக அங்கே பூஜை நடக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, குருங்கிறவர் கடவுளோட பெரியவர் என்னை பொறுத்தவரைக்கும் கூட தான் எல்லாம். குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்கிறதுக்கு காரணமே, குருவை நினச்சோம், குருவை பணிஞ்சோம், குருவை நம்ம கொண்டாடினோம்னாலே நமக்கு லைஃப்க்கு வேறு எதுவுமே வேண்டான்னு என்னுடைய அனுபவம். அருளாளர்கள் 1000 இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா, ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறதே பெரிய விஷயம். ஆனா இதுல 1000 சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. எல்லா மதத்தாரை பற்றியும் இந்த புத்தகத்துல இருக்கு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இது எல்லாருமே நீங்க வாங்கி இதை படிங்க, நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.